அலசல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் 372வது மூலிகையாக நம்ம ஏலக்காய் செடியை பற்றி அலசிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே இந்த வீடியோ கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் சிம்பலும் சேர்ந்து வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் வரக்கூடிய ஒவ்வொரு மூலிகை வீடியோகளையும் நீங்களும் என்னோட இணைந்து அலசுவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த ஏலக்காய் செடியை பற்றி நம்ம அலசலாமா? இதனுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்பங்களை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கேன், அது ஓடிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க உங்கள் ரெஃபரன்ஸுக்காக. இந்த ஏலக்காய் செடியினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏலம், ஏலக்காய், நறுமணப் பொருட்களின் ராணி, ஆஞ்சி, துடி, கோரங்கம் அப்படின்னு தமிழில் சில பேர்களும், ஆங்கிலத்தில் கிரீன் கார்டமோம், ட்ரூ கார்டமோம், ஜிஞ்சிபர் கார்டமோமம் அப்படின்னு சில பெயர்களும் இருக்குது. அடுத்து இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏல செடியானது இஞ்சி குடும்பத்தைச் சேர்ந்த தாவரமாகும். இதில் சிறிய ஏலம், பெரிய ஏலம் என 2 வகைகள் உள்ளன. சிறிய ஏலக்காய் பச்சை நிறத்திலும், பெரிய ஏலக்காயினுடைய காய்கள் அடர் பழுப்பு நிறத்திலும் அல்லது கருப்பாகவும் இருக்கும். இது தவிர இதன் குடும்ப வகையில் 11 வகைகள் வரைக்கும் இருக்குது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பச்சை நிறத்தில் காய்க்கக்கூடிய சிறிய ஏல செடியை தான் பார்க்க போகிறோங்க. இது எங்கெல்லாம் வளருது அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய உயரமான பகுதிகளில், மிளகு காப்பி தோட்டங்கள் உள்ள பகுதிகளில் இந்த ஏலமும் பயிரிடப்படுகிறது. நல்ல மண் வளமும் குளிர்ச்சியும் இது வளருவதற்கு ஏற்ற சூழ்நிலைகளாக அமைந்துள்ளன. அடுத்ததனுடைய அமைப்பை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். இந்த ஏல செடியானது குறைந்தபட்சம் 6 அடியிலிருந்து அதிகபட்சம் 14 அடி உயரம் வரைக்கும் நீர் மற்றும் மண் வளத்தை பொறுத்து வளரக்கூடிய மூலிகையாகும். இத்தாவரமானது வாழை போலவே இதனுடைய கிழங்கு பகுதியிலேயே பல தண்டுகளாக பிரிந்து வளர்கிறது. ஒவ்வொரு தண்டும் அதனுடைய அடிப்பகுதியிலேயே பூக்காம்பு விடுகிறது. இதனால் பூக்காம்பு விட்டவுடன் அந்த தண்டை பூக்காம்புக்கு மேல் பகுதியில் துண்டித்து விடுவார்கள். அதாவது அந்த பூக்காம்பை மட்டும் விட்டுவிட்டு அதன் மேல் பகுதியில் துண்டித்து விடுவார்கள். இதனால் ஏலக்காய்க்கு நல்ல சத்து கிடைத்து தரமாக காய்க்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு தண்டும் காய்க்க வெட்டப்படும். அடுத்தடுத்து புது தண்டுகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஏலக்காய் செடியினுடைய அடிப்பகுதியில் தாங்க காய்க்கிறது. அடுக்கடுக்காக நீண்ட இலைகள், ஓரிதழ் மட்டும் கொண்ட சிறிய அழகிய பூ, தென்னம்பாளையினுடைய பூக்களைப் போல முப்பரிமாணம் கொண்ட காய்கள், கடுகை விட சிறிதான கருப்பு நிற விதைகள். இப்படி தாங்க இருக்கும் இந்த ஏல செடி. இந்த சின்ன விதைகளை தான் ஏலரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏலக்காயினுடைய விதைகள் தான் ஏலரிசி என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் அதனுடைய அமைப்பு. இதனுடைய மற்ற அமைப்புகளை பற்றி வீடியோவிலேயே காட்டியிருக்கேன், நல்லா பார்த்து அடையாளம் பார்த்துக்குங்க. இந்த ஏல செடியானது இந்தியாவில் கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டில் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. மேலும் கவுதமாலா, தான்சானியா, இலங்கை, சால்வடார், வியட்நாம், லாவோஸ், கம்போடியா, நியூகினியா, தாய்லாந்து, ஹொண்டுராஸ், நேபாளம், பூடான் போன்ற பல நாடுகளில் இது பயிர் செய்யப்படுகிறது. அடுத்து இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாமா? இந்த ஏலக்காயானது கார்ப்பு சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டது. உடலில் வெப்பத்தை உண்டாக்கி வாயுவை அகற்றி பசியை தூண்டக்கூடியது. சிறந்த சிறுநீர் பெருக்கியாகவும் செயல்படுகிறது. மேலும் இது விந்து குறைபாடு, விரைவில் விந்து முந்துதல், சிறுநீர் சுருக்கு, கோழைக்கட்டு, பித்த நோய்கள், வயிற்று உப்புசம், செரிமான கோளாறு, விதைப்பை வலி, வயிற்று வலி, சிலந்தி பூச்சியினுடைய நஞ்சு, சிறுநீர்ப்பை பலவீனம், நரம்பு தளர்ச்சி, ஆஸ்துமா, சிறுநீரக கல், நுரையீரல் அலர்ஜி, வாய் துர்நாற்றம், பாலுணர்வு இன்மை, மூளைச்சோர்வு, நா வறட்சி, இருமல், பித்தமயக்கம், வாகன பயணங்களின் போது ஏற்படக்கூடிய கிறுகிறுப்பு, வாந்தி, சர்க்கரை நோய், சுவாச கோளாறுகள், பல்வலி, ஈர்வீக்கம், சளி பிரச்சனை, நோய் எதிர்ப்பு திறன் குறைபாடு, கொலஸ்ட்ரால், இரத்த அழுத்தம், பக்கவாதம், மன அழுத்தம், தொடர்ந்து விக்கல் எடுத்தல், தோல் சுருக்கம், புற்றுநோய் போன்ற எக்கச்சக்கமான உடல் சம்பந்தப்பட்ட மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அருமருந்தாக இந்த ஏலக்காய் பயன்படுதுங்க. அடுத்ததனுடைய மருத்துவ பகுதி செல்லலாமா? பசியின்மை, வாய் துர்நாற்றம், பல்வலி, ஈறுவீக்கம், வாகன போக்குவரத்தின் போது வாந்தி, கிறுகிறுப்பு, இது மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ஏலக்காய் 2 எடுத்து வாயில் போட்டு மென்று சுவைத்து கொண்டு வந்தால் போதும். இது எல்லாமே சரியாகுதுங்க. அடுத்து மன அழுத்தம், இரத்த அழுத்தம், உடல் சோர்வு, தொடர்ச்சியான விக்கல் உள்ளவர்கள் ஏலக்காய் டீ 1 கப்பு குடிச்சிங்கன்னா இது எல்லாமே சரியாகி புத்துணர்ச்சி கிடைக்கும். அடுத்து 1 கிராம் ஏலக்காய், 1 கிராம் பட்டை, 5 மிளகு இவற்றை சூரணமாக்கி தேனில் கலந்து ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டு வர தொண்டை புண், இருமல், சளி, மூச்சு பிரச்சனைகள், செரிமான கோளாறு இது எல்லாமே சரியாகுதுங்க. அடுத்து நெல்லிக்காய் சாறுடன் சிறிது ஏலக்காய் தூளை போட்டு கலக்கி 3 வேளை சாப்பிட்டு வர மேக வெட்டை நோய், சிறுநீர்ப்பை அலர்ஜி, சிறுநீர் சுருக்கு, இரத்த குறைபாடு, நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் இது எல்லாமே சரியாகுதுங்க. அடுத்து 1 கப்பு தண்ணியில் 3 ஏலக்காயை தட்டி போட்டு 5-6 புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை
இது எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சிங்கன்னா விக்கல், தலை சுற்றல், கிறுகிறுப்பு, செரிமான கோளாறு இது எல்லாமே சரியாகுதுங்க. அடுத்து ஏலக்காயை சுட்டு அந்த தீ எரியும் போது அமர்த்தி விட்டுட்டு அதில் வரக்கூடிய புகையை வந்து மூக்கில் இழுத்தோம்னா மூக்கடைப்பு வந்து சரியாகுதுங்க. அடுத்து ஏலக்காய் 10, சாதிக்காய் 1 இது எல்லாத்தையும் சூரணமாக்கி 1 டம்ளர் பாலுக்கு 1 ஸ்பூன் சூரணம் சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா விந்து குறைபாடு, விந்து முந்துதல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் வந்து சரியாகுதுங்க. அடுத்து முந்திரி பருப்பு 100 கிராம், பாதாம் பருப்பு 100 கிராம், அக்ரூட் 50 கிராம், பிஸ்தா பருப்பு 50 கிராம், பாதாம் பிசின் 50 கிராம், நீர்முள்ளி விதை 10 கிராம், சாதிக்காய் 1, ஏலக்காய் 10 கிராம் இவற்றை லேசாக வறுத்து சூரணமாக்கி காலை மாலை பாலில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா விந்து அதிகமாக ஊறும், விந்து அணுக்கள் அதிகமாகும், விந்து கட்டும், விந்து வந்து விரைவில் வந்து வெளியேறாது. இந்த பிரச்சனை இருக்கவங்க இந்த முறையை பயன்படுத்தி பலன் பெறலாம். பொதுவாக மசாலா பொருட்களுடைய ராணி, வாசனை பொருட்களுடைய ராணி என்று பெருமையாக அழைக்கப்படும் ஏலக்காயானது இனிப்பு சேர்த்து செய்யப்படும் அனைத்து உணவுப் பொருட்களிலும் சேர்க்கலாம். சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். அதே போல் டீ, காபி இது கூட சேர்த்தும் குடிக்கலாம். கஷாயமாகவும் செஞ்சு நம்ம குடிக்கலாம். ஏலக்காயிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் எண்ணெய் தோலை பராமரிப்பதில் சிறந்த மருந்து பொருளாக பயன்படுகிறது. ஏலக்காயை எந்த விதத்திலாவது உணவுடன் சேர்த்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா மேற்கண்ட பயன்கள் அனைத்துமே வந்து நம்ம பெற முடியும். அடுத்து இந்த ஏலக்காய் எப்படி தன்னுடைய இனத்தை விருத்தி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏலக்காயானது விதைகள் மூலம் வந்து இனவிருத்தி ஆகுது. இதனுடைய மற்றொரு வகையான பழுப்பு நிற ஏலக்காய், அதாவது கருப்பு ஏலக்காயை பற்றி அடுத்தடுத்த அலசலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஏலக்காயினுடைய அமைப்பு, அடையாளம் மற்றும் மருத்துவ பயன்களை பற்றி அலசணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் மறக்காமல் இந்த வீடியோக்களை ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்களையும் உங்களது சந்தேகங்களையும் உங்களது அனுபவங்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துங்க. இந்த வீடியோவை நம்ம நண்பர்களுக்கு மறக்காமல் சமூக வலைதளங்களில் பகிருங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான, அபூர்வமான, அதிசயமான பல மூலிகை நலசலோடு உங்களோடு இணைந்து அலசும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி. வணக்கம் நண்பர்களே, நன்றி.